எல்லாருக்கும் ரீஷா விஜயன் அன்பு வணக்கம். அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே காப்பி போட்டுட்டு ஃபோனை எடுத்தா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துருக்குமாக்கா. இதை 10 பேருக்கு அனுப்பினா சாயங்காலம் நல்ல செய்தி வரும், அனுப்பலைன்னா ஆப்பு வரும் அப்படின்னு. நம்ம ஊர் ஜனங்களுக்கு எதையும் யோசிக்காமல் குரூப்பாக ஃபார்வர்ட் பண்ணி தள்ளுதாங்க. எதையும் தீர விசாரிக்காமல் வதந்திகளை பரப்புகிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பைபிள் வசனம் ஞாபகத்துக்கு வருது. அறியாமையும் புத்தியீனமுமான தர்க்கங்கள் சண்டைகளை உண்டாக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலக்கீரு. திரும்பவும், அறியாமையும் புத்தியீனமுமான தர்க்கங்கள் சண்டைகளை உண்டாக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலக்கீரு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உண்மையில ஒரு விஷயம் நமக்கு தெரியலைன்னா பேசாம இருந்துடணுமாக்கா. அதை விட்டுட்டு ஊர் முழுக்க பரப்பி வம்ப எழுதுறது என்ன லாபம் இருக்கு சொல்லுங்க? அடுத்ததான் நம்ம ஊர்ல சாயங்காலம் ஆயிட்டா போதும், இந்த சின்ன பிள்ளைய படுற பாட்டு காட்டுற அலப்பறை இருக்கு. அப்பாடா, நம்ம மாத்தாண்ட பைபாஸ் ரோட்ல வண்டியை வச்சுக்கிட்டு வெறு சத்தம் போட்டு ரேஸ் போறான். ஹெல்மெட்டு போடுறது கிடையாது, ஒரு நிதானம் கிடையாது. பெத்தவங்க கஷ்டப்பட்டு வண்டி வாங்கி கொடுத்தா வீட்டில் இருக்கவங்கள நினைச்சு பாக்குறாங்களா இல்லையா எதுவுமே தெரியாது. வேகம் முக்கியம் இல்லை மக்கா, விவேகம்தான் முக்கியம். இதுக்கு தான் வேதம் அழகா சொல்லுது, விவேகம் உள்ளவன் தீங்கை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளோ கடந்து போய் தண்டிக்கப்படுகிறார்கள். விவேகமுள்ளவன் தீங்கை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளோ கடந்து போய் தண்டிக்கப்படுகிறார்கள். நீதிமொழிகள் 22:3ஆம் வசனம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அக்கா சொல்லுதான், கேக்குறீங்களா? இப்போதெல்லாம் மனுஷங்களுக்கு நிஜமான கௌரவத்தை விட என்ன முக்கியம் தெரியுமா? போலி கௌரவம் ரொம்ப அதிகமாச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் ஒன்றை வாங்கினா உடனே நாமளும் கடனை வாங்கியாவது அதை பெருசா வாங்கிடணும்னு நினைக்கிறது. கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? மாசம் பிறந்தா வட்டி கட்ட முடியாம கடன் கொடுத்தோம் வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் போது தலை குனிஞ்சு நிக்கணும். ஊருக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அக்கா? பைபிள்ல லூக்கா எழுதின புத்தகத்துல ஒரு அருமையான வசனம் இருக்கு, நான் சொல்றேன் கேளுங்க. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவனல்ல என்றார். பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்ம நிம்மதி எங்க இருக்கு? நம்ம மனசுல தான் இருக்கு, நம்ம திருப்தியில தான் இருக்கு. இதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. கடன்பட்டு கஞ்சி குடிக்கிறத விட கடன் இல்லாம நிம்மதியா உறங்குது எவ்வளவு நல்லது இல்லையா? கடைசியா மனசுக்கு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் அக்கா, நம்ம ஊர்ல கல்யாணம் விசேஷம் எல்லாம் வைப்பாங்க. வச்சுட்டு அந்த சாப்பாடு வைக்கிறாங்க, ஆனால் அங்கே பாதிக்கு மேலே அப்படியே தட்டில் வச்சு குப்பையில் போடுறாங்க. இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனை பிள்ளைங்க கஷ்டப்படுதுங்க தெரியுமா? ஏசுசாமி கூட 5000 பேருக்கு அப்பம் கொடுத்தப்போ சாப்பிட்டு மீதியான துண்டுகளை கூடையில் மிச்சம் எடுத்தாரு. இதை பார்க்கும் ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது பாருங்க. அவர்கள் திருப்தியடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதப்பட்டு போகாதபடிக்கு மீதியான துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அவர் திருப்தியடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதப்பட்டு போகாதபடிக்கு மீதியான துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சாப்பாட்டை படைச்ச கடவுளை அதை வீணாக்க கூடாதுன்னு சொல்லும் போது நாம் அதை குப்பையில போடலாமா மக்கா? சாப்பாட்டை எப்போதும் வீணாக்காதீங்க சரியா? இந்த சாப்பாடு கூட கிட்டாம எவ்வளவு மக்கள் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. அதனால சாப்பாடை எப்போதும் வீணாக்காதீங்க.